பிரேமா, நம்ம நிறைய கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதை பற்றி நிறைய பேர் பேச சொல்லியிருந்தாங்க, இந்தியா வெர்சஸ் யூஎஸ்ஏ. ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம யூஎஸ்ஏக்குள்ள நிறைய ஸ்டேட்ஸ் நிறைய சிட்டிஸ் கம்பேர் பண்ணியிருப்போம். யூஎஸ்ஏ, கனடா, யூகே இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணியிருப்போம். யூஎஸ்ஏவும் இந்தியாவும் கம்பேர் பண்ணுவோமே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரு நோக்கம். இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஜாலியான வீடியோ தான். ஒரு வீக்கெண்டில் உட்காந்து நிறைய குறைகளை பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேஷுவல் டாக் உள்ள வீடியோ. ஆனால் இதில் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இது எங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்க போகுது இல்லையா? நீங்கள் வந்து வேறு மாதிரி யோசிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது ஒரு ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றம் உள்ள ஒரு டாப்பிக்காக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்த்தி, அமெரிக்காவில் ஜூலை 4 உனக்கு என்ன ஞாபகம் வரும்? இண்டிபெண்டன்ஸ் டே. கரெக்ட். அதோட சேர்ந்து ஒரு லாங் வீக்கெண்ட். ஏன்னா வந்து ஃப்ரைடே வரதுனால ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே லாங் வீக்கெண்ட், ஒரு ட்ரிப்பு. இதெல்லாம் சேர்த்து கூடுதலா போனஸா ஒரு விஷயமும் இந்த வருஷம் நடக்க போகுது. என்னது? ஃபெட்னாவோட 38வது தமிழ் பெருவிழா நடக்க போகுது. ரேலியில நடக்க போகுதுங்க. 3, 4, 5 சூப்பரா நீங்க என்ஜாய் பண்ணலாம். பலவிதமான விஷயங்கள் வச்சிருக்காங்க. நீங்க நார்த் கேரோலினா இருந்தாலும் சரி, அருகாமையில் உள்ள ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, தவறாம கலந்துக்குங்க. நிறைய ஈவென்ட்ஸ் கூட கண்டக்ட் பண்றாங்கல்ல. ஆமா, கோபி சுதாகர் அவர்களோட அமெரிக்கா பரிதாபங்கள்ல இருந்து டி இமான் சார் அவர்களோட கச்சேரி ஆரம்பம், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. நிறைய செலிபிரிட்டி வரப்போறோம். எல்லா துறைகள் சார்ந்தும் வரப்போறாங்க. தமிழ் இலக்கியம், பண்பாடு, கலை, சினிமா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்க போகுதுங்க. ஃபுட்டு கூட இல்ல. ஃபுட்டு இல்லாமையா? அது முக்கியமா மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வரப்போறாரு. ஸோ சூப்பரா இருக்க போகுதுங்க. நிறைய மக்களை நீங்க சந்திக்கலாம். நல்லா டைம் பாஸ் பண்ணலாம். இந்த சம்மருக்கு நீங்க பெஸ்டா ஒரு லாங் வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணணும்னா இப்பவே குறிச்சு வச்சுங்க. 3, 4, 5 ஃபெட்னாவோட 38வது தமிழ் பெருவிழா. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஈவெண்ட் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இது எல்லா டீடைல்ஸும், எங்க ஈவெண்ட் நடக்குது அண்ட் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது, இதுக்கான எல்லா டீடைல்ஸும் நாங்க கீழே கொடுக்குறோம். ஹே गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் கேட்டகரி எப்பயுமே என்ன பார்ப்போம்? சேஃப்டி. கரெக்ட். சேஃப்டி அண்ட் கிரைம் வச்சு பேசுவோம். ஸோ நீ என்ன நினைக்கிற? நீ வந்து இந்தியாவில் இருந்திருக்க, யூஎஸ்ஏல இருந்திருக்க. ஸோ சேஃப்டி அண்ட் கிரைம் அப்படின்னு நம்ம பேசும்போது எந்த பக்கம் வந்து ஓகே சேஃபஸ்ட் கண்ட்ரியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம்? இந்தியா தான். இந்தியா தான். நான் வந்து ஓகே, இது வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ். சரி, ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லுது? ஆன்லைனில் இருக்கும் இல்லையா சேஃபஸ்ட் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு. அப்படி பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக தெரியும் யூஎஸ்ஏவும் ரொம்ப பின்தங்கி தான் வருவாங்கன்னு. 2 விதமான ரிசல்ட் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டது. யூஎஸ் நியூஸில் பார்க்கும்போது யூஎஸ்ஏ பெட்டராக இருந்தாங்க இந்தியா விட. இன்னொரு வேர்ல்ட் பாப்புலேஷன் ரிவ்யூ நினைக்கிறேன், அங்கே பார்க்கும்போது இந்தியா பெட்டராக இருந்தாங்க யூஎஸ்ஏ விட. சில நேரங்களில் ஏன் வந்து ரீசன்ட் இண்டெக்ஸை வந்து இந்தியா பின்தங்கி போனோம்னா பகல்காம் அட்டாக். ஸோ இந்தியா வந்து ஒட்டுமொத்தமாக பார்ப்பாங்க. அப்படி நார்த் இந்தியா நிறைய இந்த மாதிரியான ஒரு தீவிரவாத அட்டாக் நடக்கிறதுனால இந்தியாவோட ஒட்டுமொத்தமான ரேங்கிங் வந்து போயிடுது. என்ன பார்க்குறேன்னா வந்து சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது வெரி சப்ஜெக்டிவ். ஸோ என்னோட பார்வையில் இந்தியா கொஞ்சம் பெட்டராக இருக்கோ. அதுவும் நான் எப்படி பார்க்குறேன், நான் வந்து சவுத் இந்தியா மட்டும் தான் பார்க்குறேன். பெருநகரங்களை பார்க்குறேன். சென்னை, கொச்சின், பெங்களூரு, ஹைதராபாத் இப்படி பார்க்கும்போது அது ஒரு சேஃபஸ்ட்டாக தான் இருக்காமல் இருக்கு. ஆனால் நிறைய இங்கேயும் கிரைம்ஸ்லாம் நடக்குது பிரேமா. நிறைய கிரைம்ஸ் எங்கேயும் இருக்கு. ஸோ நிறைய ரேப் கேஸ் பார்க்குறோம், நிறைய கொலை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இங்கேயும் இருக்கு. அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கரெக்ட். ஸோ இங்கேயுமே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு வீடியோ வந்து பதவிக்கிற ஒரு வீடியோ பார்த்தோம். அதாவது வந்து சென்னையில் நள்ளிரவுக்கு மேலாக நினைக்கிறேன், ஒருத்தவங்க கார்ல போகும்போது அவங்க கார்ல வழி மறைச்சு அங்க பெண்கள் ரொம்ப ஸ்கேரியா இருந்தது. ஆமா, நம்ம ஊரா இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தை வந்து உண்டாக்கி. ஸோ 100% அதான் சொல்றேன். சரி, 2 இடமே வந்து பின்தங்கி தான் இருக்காங்க. 100% சேஃப்னு சொல்ல முடியாது. நான் வந்து கண்டிப்பா ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரில தான் வாழணும் அப்படின்னு நினைச்சா இது 2த்தையும் தூக்கி தள்ளி வச்சுட்டு யூரோப் பக்கம் போயிடுறது பெஸ்டா இருக்கும். ஸ்வீடன், நார்வே, ஸ்பெயின் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன் வந்து இந்தியா பெட்டரா இருக்காங்கன்னா, இன்னொரு விஷயம் வந்து அமெரிக்காவில் உள்ள அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செகண்ட் அமெண்ட்மெண்ட் எல்லார் கையிலையும் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட துப்பாக்கி கலாச்சாரம் வந்து கொஞ்சம் பயத்தை ஏற்படுது. ஏன்னா ஒரு தனி மனிதன் நினைச்சா ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அது இருக்கு பிரேமா. ஆனா அந்த அளவுக்கு எல்லாரும் கன் கேரி பண்றாங்களான்னு தெரியாது. இல்ல, இங்க இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. அட்டாக்லாம் நடந்துச்சுல்ல, அப்பெல்லாம் அவங்க அது வந்து தீவிரவாத அட்டாக். நீ அதுக்குள்ள நம்ம பேச போனா அது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன்னா தீவிரவாத அட்டாக்கும் போது நமக்கு சவுத் இந்தியாவில் நான் தான் சொன்னேன், நம்ம அந்த நகரங்களை பார்க்கும்போது ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கு இல்லையா? நீ அதை தூக்கி வச்சுட்டு நீ பார்க்கும்போது ஒரு சிவிலியன், ஒரு பிரஜையே என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அழிவை வந்து ஏற்படுத்திடுறாங்க. அது வந்து இயற்கையாகவே ஒரு பயத்தை வந்து உண்டாக்கிடுது. நிறைய வீடியோல அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். யூஎஸ்ஏ பத்தி சொல்லும் போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே சேஃப் பகுதியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம 10 மணிக்கு மேலே நம்ம போகும்போது டவுன் டவுன் பார்க்கலாம் போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ரைட். நான் வந்து என்ன சொன்னேன், ரேங்கிங் பார்க்கும்போது கருத்து பார்க்கும்போது 2 கண்ட்ரியும் பின்தங்கி தான் இருக்காங்க. அதில் யூஎஸ்ஏ கொஞ்சம் இன்னும் பின்தங்கி இருக்காங்களோ. அதுக்கு முக்கியமாக நான் கருத்தாக நான் வைக்கிறது வந்து துப்பாக்கி கலாச்சாரம். ஸ்கூலில் ஒரு துப்பாக்கி வச்சு இவ்வளோ பெரிய அழிவை ஏற்படுத்த முடியும்னா அது எப்படி நம்ம சேஃப்னு சொல்லுவோம்? சின்ன பசங்க கையில் கன் போயிட்டு ஸ்கூலில் வந்து ஷூட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்டான விஷயமா நான் யூஎஸ்ல பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன்னா இந்தியா கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க சேஃப் அண்ட் கிரைமில் அப்படின்னு. பட் ஸ்டில் இந்தியாவிலையும்
நீ சொன்ன மாதிரி வந்து கற்பழிப்பு, இந்த மாதிரி கொலைகள், ட்ரக்ஸ், அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட். அதை பற்றியும் பேசுவோம். ஸோ அதெல்லாமும் அதிகமாக வளர்ந்துட்டு வருது. ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பெட்டராக இருக்கு நினைக்கிறேன். யூஎஸ்ஏவா இந்தியாவா? யூஎஸ்ஏ. பட் இப்போ வந்து இந்தியா வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இல்லை, ஆமாம், இந்தியா பர்ஃபார்ம் பண்ணாலும் ஆப்வியஸாக நீ சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். யூஎஸ்ஏ தான். பிகாஸ் வந்து அவங்களோட எக்கானமி அவ்வளோ பெருசு, பொருளாதாரம் அவ்வளோ பெருசு, எல்லா தரப்பட்ட வேலை வாய்ப்புகளும் அங்கே இருக்குது. நம்ம ஸ்டில் வந்து நீ சொன்ன மாதிரி நம்ம பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்தியா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் நம்ம வந்து ஹெவிலி டிபெண்ட் ஆன் த சர்வீஸ் ஓரியன்ட் செக்டர். அதுதான் வந்து இன்னும் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. பிகாஸ் ஆஃப்டர் ஏஐ வந்து நிறைய விஷயங்கள் மாற்றம் வந்துட்டு இருக்கு இல்லையா. முதல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போற ஒரு செக்டராக சர்வீஸ் செக்டர் இருக்கிறதுனால ஸ்டில் வந்து அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக தான் பார்க்கணும். ஒரு சிட்டிசனாக பார்க்கும்போது ஒரு அமெரிக்க சிட்டிசனுக்கு அதிகமான ஜாப் ஆப்ஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே இந்திய சிட்டிசனுக்கு இந்தியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் இருக்குது. அதான் உண்மை. அதை நம்ம உடச்சு தான் பேசி ஆகணும். நிறைய பேர் நாங்கள் இங்கே பார்க்குறோம், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்துட்டுருக்காங்க. வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அவ்வளோ வந்து படிப்புக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ வந்த பிறகு சரியான வேலை கிடைக்காம தடுமாறுறதை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும். பிகாஸ் நம்ம பாப்புலேஷன் நிறைய ஃபேக்டர்ஸும் இருக்கு. நம்ம பாப்புலேஷன் அதிகம், எல்லாருக்கும் ஜாப் வழங்குறது வந்து கண்டிப்பா ஒரு கடினமான ஒரு காரியம் தான். அதனால தான் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறது. முன்னாடிலாம் கொஞ்சம் வேலையே வந்து டைவர்சிஃபைடாக போன மாதிரி இருந்தது. இப்போ எல்லாருமே ஐடின்னு போகிறதுனால ஸோ எவ்வளோ பேருக்கு அவங்க வேலை கொடுக்க முடியும்? கரெக்ட். சரி, நீ 2000க்கு முற்பகுதியில் பார்த்தோன்னா நிறைய வேலை வந்து நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸில் வந்து இருந்துருது. நிறைய கார் கம்பெனிஸில் வேலை பார்த்துருப்பாங்க, இல்லை அது சம்மந்தம் நிறைய சப் கம்பெனிஸ் இருக்குன்னா அது சம்மந்தமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பேங்கிங் செக்டர்ஸ் இதெல்லாம் தான் பெரிய பெரிய செக்டர்ஸாக அப்போ பார்க்கப்பட்டது. 2000க்கு பிற்பாடில் வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் IT.com பூம் எப்படி இருந்ததுன்னா, அதன் பிறகு வந்து ஐடி தான். ஐடி. ஸோ அது 25 வருஷத்தில் அதுக்கான ஒரு கமா போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபுல் ஸ்டாப் சொல்ல மாட்டேன், அதுக்கான ஒரு டிக்ளைன் ஆக போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு மாற்றத்தை வந்து எல்லா கண்ட்ரியும் வந்து உள்வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாறுதலுக்கு ஏற்படணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரில் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த ஒரு செக்டரை வந்து இந்தியா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஒரு இந்த ஃபேஸ் சேஞ்ச் ஆகும்போது இந்தியா வந்து இன்னும் தன்னை வந்து வளர்த்துக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். பிகாஸ் அக்ரிகல்ச்சர் நீ எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் ஒரு செக்டர் அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கன்னா அது வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் தான். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு விஷயத்துலையும் நான் வின்னராக நான் வந்து யூஎஸ்ஏ பார்க்குறேன், அது ஒர்க்கிங் கல்ச்சர். ஆமாம் பிரேமா, அது வந்து யூஎஸ்ஏ தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு அப்புறம் நம்ம ஒர்க்கை தாண்டி ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது அங்கே நல்லா பண்ணுவாங்க. கரெக்ட். என்ன ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குன்னா இந்த ஒரு கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் நம்ம இப்போ அமெரிக்காலையும் எல்லா இடத்துலையும் புகுத்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பிகாஸ் நம்ம இந்தியர்கள் வளர்ந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்ட்றோம், மேனேஜர், டைரக்டர், அந்த மாதிரி பெரிய ஸ்டேஜுக்கு C-லெவல்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை அந்த ஒரு கல்ச்சரை வந்து நம்ம ஸ்லோவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோமா அப்படின்னு. அதனாலவே வந்து சில பேருக்கு நான் உண்மையாகவே வந்து நான் நிறைய அமெரிக்கர்கள்ட்ட பேசும்போது இது ஒரு விஷயமா அவங்க பேசியிருக்காங்க. அப்படி வந்து உடச்சி பேசுனாலுமே இந்த ஒரு காரணம். ஸோ சமீப காலமாக அவங்க டேரக்டாக சொல்லணுமா, சமீப காலமாக வந்து நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சரே மாறினா மாதிரி இருக்குது, ஒர்க்கிங் கல்ச்சரே மாறினா மாதிரி இருக்குது, திடீர்னு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு மீன் பண்ணுவாங்க சில விஷயங்கள். அது வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியாது அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னு. நமக்கு வந்து அது இருக்காது, ஏன்னா நம்ம இந்தியாவிலே அந்த மாதிரி வேலை பார்த்துப்போம். பட் அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க்கிங் கல்ச்சர் வந்து பெஸ்ட் வந்து அமெரிக்கன் ஒர்க்கிங் கல்ச்சராக இருக்குன்னு நம்ம தயவு செஞ்சு அந்த ஒரு ஒர்க்கிங் கல்ச்சர் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறது தான் வந்து சொல்ல வருது. ஸோ இதுலையுமே கிளியர் வின்னராக வருது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஒர்க்கிங் கல்ச்சர்னு சொல்லும்போது யூஎஸ்ஏ தான். பிரேமா, நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங். கரெக்ட். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங். காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்க்கும்போது யார் கிளியர் வின்னராக இருப்பா? இந்தியா தான் ஆப்வியஸா. ஸோ நம்ம வந்து இந்தியா இங்கே இருப்பாங்க, மீன்ஸ் குறைந்த காசுல நம்மளால வாழ முடியும்னு யூஎஸ்ஏ கீழே இருப்பாங்க. ஸ்டில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டிஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ்ஏவோட பல நகரங்களில் டாப் 50ல் வந்துருவாங்க. இந்தியா வந்து ரொம்ப 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 பின்தங்கி தான் வருவாங்க. ஸோ அதுவும் நம்ம சென்னை மாதிரி ஒரு ஏரியாவில் எடுத்துக்கிட்டா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து குறைந்தபட்ச சம்பளத்தில் உங்களால் வந்து அங்கே ஓட்டிட முடியும். அது வந்து அமெரிக்காவில் வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து உண்மைதான். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்க்கும்போது கிளீன் வின்னராக வந்து இந்தியா வராங்க. நெக்ஸ்ட் என்னது? இப்போ ஃபோர்த் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆர்த்தி. என்னது? ஹெல்த் வந்து ஆக்சுவலாக அமெரிக்காவில் வந்து ரொம்ப ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க பிரேமா. ஹாஸ்பிட்டல்லாம் கனடாவாக இருக்கட்டும், எனி கண்ட்ரீஸாக இருக்கட்டும், யூஎஸ்ஏவும் கனடாவும் ரொம்ப வந்து வெயிட்டிங் டைம் வந்து அதிகமாக்குறாங்க. ஆமாம். சரி, அது வந்து கனடாவில் உனக்கு வந்து மெடிக்கல் ஃப்ரீ, அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். யூஎஸ்ஏல மெடிக்கல் ஃப்ரீ கிடையாது, அது ஒரு எக்ஸ்பென்சிவ். நீ என்ன தான் இன்சூரன்ஸ் போட்டாலும் ஒரு எக்ஸ்பென்சிவ். சமீபத்தில் ஒரு நல்ல நண்பரை வந்து நான் பேசினேன், அவர் வந்து மினியாபோலிஸில் இருந்தார். விஷயங்கள் பேசினா அவர் ஒரு விஷயம் சொன்னார். பல்லு கட்டுறது அமெரிக்காவில் போகும்போது அதுக்கான எஸ்டிமேஷனே $8,000, ஈவன் தான் ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருந்தாலும் $8,000 to $10,000 கூட போகலாம் அப்படின்னு வந்து ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்தாங்க. காசு மட்டும் அதிகமாக இல்லை, அதுக்கான நேரமும் வந்து 1 year ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு ட்ரிப்பு, இந்தியா ட்ரிப்பு 2 மாதத்தில் அதை முடிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப சீப் அண்டு
பர்ஃபெக்டாக பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ காஸ்ட்டாகவும் இருக்குது, நீ சொன்ன மாதிரி வந்து அதில் டைம் பீரியடுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சி வந்து அங்கே டக்குன்னு பார்க்க முடியிற மாதிரி எனக்கு தோணல பிரியமா. ஏன்னா நம்மளுக்கு சீரியஸாக படுற விஷயம் வந்து அவங்களுக்கு அங்கே சீரியஸாக தோணாது. நம்மளாம் இங்கே வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே அட்ரஸ் பண்ணி என்னன்னு பார்க்கணுன்னு யோசிப்போம். பட் யூஎஸ்ஏல வந்து இதெல்லாம் ஓகே தான், இன்னும் டைம் ஃப்ரேம் நிறைய எடுத்துப்பாங்க. ஒரு ஸ்கேன் பண்ணணுன்னா அவ்வளோ மந்த் வெயிட் பண்ணணும், அதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும், நம்மளே நிறைய ஃபாலோஅப்ஸ் பண்ணணும், நம்மளை ரொம்ப டயர்டாக்கி விட்டுருவாங்க. ஒரு பிரச்சனையை தாண்டி நம்ம வேற எதுவும் யோசிக்கிற மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. கரெக்ட். ஸோ ஹெல்த்னு பார்க்கும்போது அந்த மெடிக்கல் நீடு வந்து கிடைக்கக்கூடிய அந்த அவ்வளோ ஈஸியாக இல்லை, எல்லாமே இருக்குது, அவ்வளோ ஈஸியாக இருக்க மாட்டேது. ரொம்ப வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ப்ளஸ் நீ சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட். அந்த நேரத்தில் நமக்கு வந்து சீரியஸாக இருக்காம ஓகே இதுதானே மருந்து கொடுத்து வீட்டு அனுப்புறாங்க. பட் ஓவர் பீரியட் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா இருக்கும். ஆமாம், என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கூட அந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சு. அப்போ வந்து அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க இந்தியா தான் வந்து அவங்க பார்த்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து அவங்க வந்து ஒரு 5 months வெயிட் பண்ணுங்க, 6 months வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். அவங்களுக்கு பெயின் தாங்க முடியாமல் இவ்வளோ எமர்ஜென்சியாக இருக்கும்போது பார்க்க முடியலன்னு சொல்லி அவங்க இந்தியா வந்து, ப்ளஸ் அவளுக்கு ஹெல்ப்பும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த பீரியட்லாம். ஸோ இங்கே வந்து காமிச்சு அவங்க ரெக்கவர் பண்ணிட்டு அப்புறம் வந்தாங்க. ஆமாம், நான் நிறைய பேர்கிட்ட இது ஏன்னா ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும் இல்லையா. இங்கே இது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் இந்தியாவிலே அங்கே காட்டிட்டு வர முடியும், இல்லை அங்கே எல்லா ஸ்கேன் எடுத்துகிட்டு வர முடியும். தயவுசெய்து நம்ம திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறது தான். நீங்கள் இந்தியா வெக்கேஷன் வச்சிங்கன்னா ஒரு ஃபுல் பாடி செக்அப் இல்லை இதாக அங்கே பண்ணணும்னா அங்கே பண்ணீங்க பெஸ்ட்டு. அதை நம்ம வந்து சொல்லி, ஏன்னா ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது அந்த பெயின் ஒருத்தவங்க கோத்ரூ பண்ணுறாங்கன்னா அதுக்கு சரியான ரெமெடி அங்கே கிடைக்கலன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயம் நம்ம சீக்கிரமாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதனால நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அந்த வெயிட்டிங் பீரியட்னால. ப்ளஸ் ஹெல்ப் நம்மளுக்கு யாருமே ஹெல்ப் இருக்க மாட்டாங்க. இப்போது ஒரு ஹஸ்பண்ட்க்கோ ஒய்ஃப்க்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அடுத்த கிட்ஸ் எல்லாம் ரொம்ப சஃபர் ஆவாங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி, அங்கேயுமே மெடிக்கல் நீட் எல்லாமே இருக்குது, டாக்டர் அப்பாயின்மெண்ட் எல்லாமே பண்ண முடியும், அது வந்து ஒரு இல்லை. ஸோ இந்த மாதிரியான சில இடையூறுகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படி பார்க்குறோம். ஸோ சேவிங்ஸ்ன்னு பார்க்கும்போது நீ எங்கே பெஸ்ட்னு நினைக்கிறேன்? இந்தியா தான். டிபெண்ட்ஸ். நான் வந்து இந்தியா நம்ம கை தூக்கலான்ட்டு, ஆனால் அது ஒரு டிபெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். சப்போஸ் இண்டிவிஜுவலாக ஒரு பேச்சுலராக இருந்தாங்கன்னா அவங்களால நிறைய சேவ் பண்ண முடியும். நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன் அமெரிக்காவில். பட் 4 பேர் இருக்கும்போது ஒரு பேர் சம்பாதிக்கும் போது அது ஒரு அப்படியே அந்த ஃபார்முலாவே சேஞ்ச் ஆகும். பேச்சுலர் பார்த்தா கிளியர் வின்னர் யூஎஸ்ஏ வருவாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் யூஎஸ் எல்லாம் வந்து ஒருத்தவங்க ஏர்ன் பண்ணி ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியை ஓட்டணும்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன். கரெக்ட், அது உண்மையாக நம்ம சொல்லி தான் ஆகணும். அது 2 பேர் ஏர்ன் பண்ணும்போது நல்லாவே சேவ் பண்ணலாம். ஸோ அது அப்படியே வந்து அந்த சேஞ்ச் ஆகிடும். ஸோ என்ன சொல்கிறேன்னா வந்து இது வந்து கிளியர் வின்னர்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அது இண்டிவிஜுவலை பொறுத்து வெரி சப்ஜெக்டிவ் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த சேவிங்ஸுங்கிற ஃபேக்டரை. பட் இந்தியாவில் நீங்கள் அதே ஒரு கால்குலேஷன் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒருத்தவங்க தான் சம்பாதிக்கிறாங்க, ஒரு 4 பேர்னா அந்த சேவிங்ஸ் வந்து யூஎஸ்ஏவோட இந்தியாவில் கூட அதிகமாக இருக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம பல வீடியோவில் தான் கால்குலேஷனும் போட்டிருக்கோம். ஸோ இதனால் வந்து தயவுசெய்து நீங்கள் புதுசாக யூஎஸ்ஏ வர வேணாம்னு நான் சொல்லுங்கள். வரும்போது இதெல்லாம் இருக்குது. நம்மளோட யூஎஸ்ஏ போகும்போது நம்மளோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த பே ஸ்கேல் போயாலும் அப்போ தான் நிறைய சேவ் பண்ண முடியும். அந்த ஒரு பிளானிங் வேணுங்கிறதுக்கு தான் வந்து சொல்ல வருது. இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து ட்ரான்னு நினைக்கிறேன். 2 இடத்துலையுமே வந்து நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் ஒரு ட்ராபேக் வந்து யூஎஸ்ஏ என்ன நினைக்கிறேன்னா, இந்தியர்கள் இருக்கும்போது ஒருவேளை அவங்க வீசாலெலாம் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போவும் அதே தான் கொடுக்குறாங்க. பட் கூடிய விரைவில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த லா வந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து விசா ஹோல்டர்ஸ்க்கு வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஈவன் இந்தியாவிலே என்ஆர்ஐ வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வருது. ஸோ அடுத்து வந்து வெதர் வந்து நான் வந்து ட்ரான்னு சொல்லுவேன், இல்லைனா வந்து இந்தியா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஓகே வெயில் தாங்க முடியும், குளிர் என்னால் தாங்க முடியல. இட்ஸ் வெரி சப்ஜெக்ட், என்னால் தாங்க முடியல நான் இருக்கிற ஏரியா. இதுவே வந்து நான் வந்து ஒருவேளை டாலஸில் இருந்தேன்னா ஒரு வேற மாதிரியான ஒரு முடிவு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஒஹாயோவே வந்து பெஸ்ட்டாக தான் படுது. 4 season இருக்கணும்னு ஆசை. ஆமாம். ஸோ நம்ம வந்து வின்னராக வந்து யூஎஸ்ஏ கொடுத்தலாம். நிறைய பேர் சொல்கிறது வெதர் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து டு த எக்ஸ்டென்ட் இருக்கும்போது அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதான் மினியாபோலிஸ் நான் இருந்திருக்கேன், ரொம்ப கோல்டாக இருக்கும், அது எனக்கு ஒரு பிரச்சனை தான் இருந்தது. இப்போ சிகாகோவில் உள்ளவங்க கேட்டாலுமே அது கோல்டு ஒரு பிரச்சனைம்பாங்க, விண்டி சில்னஸ் ஒரு பிரச்சனைம்பாங்க. பஃபலோ எடுத்துட்டிங்கன்னா கொலம்பஸ் அந்த மாதிரி. அதே நீங்கள் கீழே போக வந்து அது ரொம்ப வெதரை சிலாகித்து பேசுவாங்க. நீங்கள் வந்து ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ளவங்க கேட்டாப்பா இந்த மாதிரி வெதர்லாம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுப்பா, என்ஜாய் பண்ணுங்கப்பா, கலிஃபோர்னியா இஸ் த பெஸ்ட் வெதர் இல்லையா நீங்கள் வந்து பார்க்கும்போது. ஸோ அங்கே உள்ளவங்க வந்து அதை சிலாகித்து பேசுவாங்க. டாலர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ், நம்ம வந்து அதை வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ என் பார்வையில் எனக்கு வந்து இந்தியா பெட்டராக தோணுது, ஆர்த்தி பார்வையில் வந்து யூஎஸ்ஏ பெட்டராக தோணுது. ஸோ உங்களுக்கு எந்த வெதர் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம பார்ப்போம் யார் நிறைய எந்த கண்ட்ரி நிறைய ஓட்டு வருது அதில். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணும்போது ஸ்கூல்ஸ் வந்து சமீப காலமாக இந்தியா வந்து பெட்டராக பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் அண்ட் ஹை ஸ்கூல் கரிக்குலம் வைஸ்னு பார்க்கும்போது யூஎஸ்ஏ கொஞ்சம் அகடாக இருக்காங்க. பட்
யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்ன்னு பார்க்கும்போது கிளியர் வின்னராக வந்து யூஎஸ்ஏ வந்து வந்துடுறாங்க. சமீப காலமாக இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் வெறும் பேருக்கு மட்டும்தான் இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்குது. பிரேமா என்டர்டைன்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து யூஎஸ்ஏலையும் அதிகமாக இருக்குது, இந்தியாலையுமே அதிகமாக இருக்குது. எனக்கு என்னமோ இந்தியா வந்து பெஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது பிரேமா. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பனிங். அட்லாண்டா போனோம், நியூயார்க் போனோம், அதெல்லாம் ஹாப்பனிங் பிளேஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அதெல்லாம் தாண்டி எப்போவுமே ஒரு ஹாப்பனிங் பிளேஸாக இருக்கிறது வந்து இந்தியா தான். இவ்வளோ மக்கள், க்ரௌடு, ஒரு கோயில் போனாலும் அங்கே ரொம்ப அழகாக இருக்கும். யூஎஸ்ஏல கோயிலெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப இயர்ஸ் பிஃபோர் இருக்க டெம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வைபே வேறு மாதிரி உள்ளே போகும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் அங்கே பண்ண முடியுதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக இல்லை. சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னேன். இப்போ நானே ஃபீல் பண்ணுறேன். அந்த என்டர்டைன்மெண்ட் இந்த ஃபேக்டர் நல்லா சொன்னேன். ஒரு ஃபீல் பண்ணணும்னா நம்ம ட்ராவல் பண்ணி, இப்போ நான் கொலம்பஸ்லேருந்து நியூ ஜெர்சி போகும்போது ஃபீல் பண்ண அந்த வைப், இதெல்லாம் மக்கள் கூட்டம், அதெல்லாமே நான் ஃபீல் பண்ணேன். அதே நீ வந்து ஹியூஸ்டன் போகும்போது, அந்த மாதிரி அட்லாண்டா போகும்போது ட்ராவல் பண்ணும்போது தான். பட் இங்கே மாயத்தில் நான் இருக்கும்போது நீ இருந்த இடத்துல வந்து அவ்வளோ ஹாப்பினிங்காக நான் ஃபீல் பண்ணுவேன். இங்கேருந்து போகும்போது வந்து பல தரப்பட்ட மக்களை பார்த்து பேச முடியும், அந்த உணர்வுகளை பரிமாறிக்க முடியும். ஒரு கள்ளம் இருக்கிற அண்ணனோட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியும், ஒரு ஐஸ் வண்டிக்காரரோட ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியும், ஒரு ஆட்டோ டிரைவரோட பேச முடியும். இதெல்லாம் நடக்குது அன்றாடம் ஒரு வாழ்வில். பலதரப்பட்ட மக்களை பார்த்து பேசும்போது அந்த உணர்வே வேற மாதிரி இருக்கு. அது நான் வந்து அங்கே கிடைக்கணும்னா இருக்கிற இடத்துல இருக்கிறது கிடையாது. நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கோயிலுக்கு போகலையேன்னு ஒரு நாள் ஃபீலாக இருந்தது. அப்போ வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா சாமி, ஆக்சுவலாக இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால சாமி வருது. பட் ஆனால் அங்கே வந்து நம்ம ஃபெஸ்டிவலே சம்டைம்ஸ் நம்ம கோயில் போக முடியலன்னா சாமி பார்க்க முடியாது. பட் இங்கே வந்து வீதியில் வந்து சாமி வரும். ஸோ அதெல்லாம் வந்து அது பின்னாடி ஒரு 10 பேர் வருவாங்க. மழையாக இருந்தாலும் ஒரு 10 பேர் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்ட். ஸோ என்டர்டைன்மெண்ட் வந்து நம்ம ஒரு பெரிய இப்போ டிஸ்னி வேர்ல்டு தான் ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம டிஸ்னி வேர்ல்டில் நம்ம 1 வீக் பார்ப்போமா, 2 வீக்ஸ் பார்ப்போமா, அவ்வளோதான். ஸோ அன்றாடுமே நமக்கு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு லைவ்லியாக ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக கிளியர் வின்னர் வந்து இந்தியா தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல பேசணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஃபேக்ட் எடுத்து பார்க்கும்போது ஆஃபீஸாக அவங்க க்ளீன் வின்னர் வந்து இந்தியா தான் வருவாங்க. ஓகேவா? நான் என்ன பார்க்கும்போது இந்தியா 39 பிளேஸில் இருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் யூஏஇ இருக்காங்க. ஸோ இந்தியா 39 பிளேஸில் இருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 41, ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஸோ பக்கமாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ க்ளீன் வின்னராக இந்தியா வந்தாலுமே யூஎஸ்ஏல ஒரு வித்தியாசம் இருக்குது. நீ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு டேக்ஸ் பிராக்கெட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீ ஒஹாயோல கட்டுற டேக்ஸும் டெக்ஸாஸில் நீ டாலஸில் கட்டுற டேக்ஸும் ஒன்றா இல்லை. பிகாஸ் அங்கே உனக்கு வந்து ஸ்டேட் இன்கம் டேக்ஸ் கிடையாது. அப்படி நீ ஆரிகன் போனால் அங்கே உனக்கு வந்து சேல்ஸ் டேக்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு ஏதோ ஒரு விதத்தில் நீ டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது. ப்ளஸ் நிறைய பிளான்ஸ் நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம். அதை பற்றி நிறைய டேக்ஸ் சேவிங்ஸ் பிளான் தயவு செஞ்சு நீங்கள் யூஎஸ்ஏல இருக்கும்போது ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் ஸ்டில் நம்ம நிறைய டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கோம் யூஎஸ்ஏல. அதுக்கான சரியான பிளானுமே கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து மக்களை ரீச் பண்ணாமல், அதை யூஸ் பண்ணாமல் நம்ம வேஸ்ட்டாக டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் டேக்ஸ் உங்கள்கிட்ட நிறையா வாங்குறோம்ப்பா, இந்த மாதிரி பிளான் கொடுக்குறோம், தயவு செஞ்சு உபயோகப்படுத்திங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் வீடியோவும் நான் அந்த பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணி கூட கொடுக்குறேன். தயவு செஞ்சு அதை பார்த்து நீங்கள் சேவ் பண்ணிங்க. ஸோ பட் ஸ்டில் கிளியர் வின்னர் வந்து இந்தியா தான் வராங்க. நெக்ஸ்ட் வந்து டிராஃபிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆர்த்தி. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது அதான் நீ வந்து இந்தியாவில் ஒர்ஸ்ட் டிராஃபிக் நோ டவுட். அதில் வந்து நீங்கள் பெருநகரம் எதுவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரூல்ஸ் இங்கே யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை பிரேமா. அது வந்து யூஎஸ்ஏல பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். டிராஃபிக் ரூல்ஸ். ஆமாம், நீ அது இன்னொன்று கவனிச்சு அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுல எங்கெங்கெல்லாம் பெருநகரம் கூட்டமாக அடர்த்தியாக இருக்கும் அந்த இடத்துல ரூல்ஸ் கொஞ்சம் மீறப்படுறதா நான் நினைக்கிறேன். நியூயார்க் இப்போ நம்ம போனோம், நம்ம வரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம். அங்கே எங்கே டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்ச்சு கார் ஒன்றுக்கு மேலே ஒன்று போயிட்டு இருக்காங்க, லிட்டரலாக ஹார்ன் அடிச்சுட்டு அப்படி. ஸோ எங்கெல்லாம் கூட்டமாக இருக்கும் அங்கே ரூல்ஸ் கொஞ்சம் மீறப்படுது. பட் இந்தியாவில் ரொம்பவே மீறப்படுது. ரைட்? அதெல்லாம் ஒரு ஆக்சுவலாக சிட்டிசனாக நம்மளுமே அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டிராஃபிக் வந்து ரொம்ப ரொம்ப மோசம். இன்னும் இந்தியா வந்து ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. அந்த ஒரு நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே ரொம்ப நிறைய இருக்குது. கரெக்ட். ஸோ டிராஃபிக்கில் இந்தியா ஒஸ்ட்டு. டிரான்ஸ்போர்ட்டுன்னு பார்க்கும்போது இந்தியா பெஸ்ட்டு. அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வராங்க. நீ வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் நீ வந்து ஒன்றும் இல்லை, மயிலாடுதுறையிலேருந்து நீ பெங்களூர் போகணும் அப்படின்னா நீ கார்லாம் எடுக்கணும்னு தேவையில்லை. இங்கேருந்து ட்ரெயின் இருக்குது, இங்கே உனக்கு பஸ் இருக்குது. ஸோ எல்லா டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுமே இங்கே இருக்குது. பட் யூஎஸ்ஏல எடுத்துட்டா அப்படி கிடையாது. உங்கள்கிட்ட கார் இருந்தே ஆகணும் இல்லையா? ஆம்ட்ரக் இருக்குது ட்ரெயின் பார்க்கும்போது. ஆனால் சில இடங்கள்ல தான் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? நீ ஒன்றுமே பண்ண முடியாது. பஸ் இருக்குது, அது ரொம்ப கம்மியான பஸ் தான் இருக்குது. பிகாஸ் எல்லா மக்கள்கிட்டையும் கார் இருக்கிறதுனால, அதிலே இருக்கிறதுனால வேறு யாரும் அவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேறு முக்கியத்துவம் தர மாட்டாங்க. பெருநகரங்களில் மெட்ரோவில் இருக்குது. பட் ஒரு எக்ஸாம் சொன்னால் மயிலாடுதுறையிலேருந்து போக முடியும், இன்னும் கிராமம் போனாலுமே போக முடியும். அந்த அளவுக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் பலமாக வந்து கட்டமைக்கப்பட்டது. அது யூஎஸ்ஏல இல்லை நான் ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் பாயிண்ட் என்ன? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்டாக நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து
கல்ச்சர் வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்தியா வர்சஸ் அமெரிக்கா பார்க்கும்போது அது ஃபேமிலி பாண்டிங் எல்லாமே இது உள்ளே வந்துடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ அமெரிக்காவில் கொஞ்சம் பில்ட் ஆகிட்டு வருது. நம்ம நிறைய வீடுகள் அதான் வந்து சொல்லியிருக்கோம். நம்மளும் அந்தக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கும் வந்து அதுக்கான சில தார்மீக பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு வேல்யூஸ் வந்து பிகாஸ் நமக்கு அப்புறம் நம்மளோட சங்கதிகள் அங்கே இருக்க போகிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஃபேமிலி பாண்டிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது அமெரிக்காவில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கேயும் அது இருக்கு பிரேமா, இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் என்னன்னா, இப்போ நம்ம இங்கே சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து ஒரு கல்ச்சரில் வளர்ந்துருப்போம்ல, நம்ம வளர்ந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் வளர்றதில்ல. ஸோ இங்கேயும் அது இருக்கு. பட் ஆனால் யூஎஸ்ஏல வந்து அப்படியே கட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் பிரேமா. இந்தியா பற்றி இன்னொரு குறையும் சொல்லுவாங்க, டாக்ஸிக்கான ஒரு கல்ச்சர் இருந்தது. நான் வந்து வெளியூர் அப்ராடு இந்தியா யூஎஸ்ஏ யூகே வரும்போது அட்லீஸ்ட் அந்த அதை விட்டு வெளில வரும்போது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு. அது உண்மைதான், சில இடங்கள்ல வந்து அது இருக்குது, அந்த டாக்ஸிக்கான ஒரு விஷயமே இருக்கு. பட் நான் என்ன நினைக்கிறேன், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது இந்தியாவில் வந்து அது பெட்டரா வந்து ரிசால்வ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போன ஜென்ரேஷன் மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் இருக்க மாட்டேன், கொஞ்சம் பெட்டரா இருக்கேன். ஸோ அடுத்தது பெட்டரா இருக்கேன். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாண்டிங் வந்துட்டே இருக்கு. நான் வந்து அது ஃபேமிலியில் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஸோ பெரிய ஜென்ரேஷன் முன்னாடி ஜென்ரேஷன் இந்த மாதிரி வந்து அடுத்த ஜென்ரேஷன் போகவே கூடாது. ஸோ ஒரு ஹெல்தி பாண்டிங் வேணும் அப்படின்னு. கரெக்ட், அதுதான் எவல்யூஷன் இல்லையா? ஸோ முன்னாடி நடந்த தவறுகளை திருத்தி கொண்டு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வளர்ச்சி நம்ம உண்டாக்கும். ஸோ அது வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்தியாவில். ஸோ யூஎஸ்ஏல எல்லாருமே தனித்தனி நம்ம பிழைக்க போயிருக்கோம். ஸோ அங்கே வந்து ஒரு ஃபேமிலி உருவாக்கும் போது ஆப்வியஸாக நம்ம ஃபேமிலி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. பட் சமீப காலமாக நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உண்மையாகவே எங்களுக்கு வந்து உருவாகியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து நியூ ஜெர்சிலாம் வந்துட்டு நாங்கள் ரீசெண்டாக வந்துட்டு போன தெரிஞ்சு கோவப்படுறாங்க, ஏன் எங்கள் வீட்டுக்கு வராமல் போனீங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு உறவுகளை வளர்த்துருக்கோம். ப்ளஸ் நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயம் எல்லாருமே தனித்தனியாக வந்துட்டோம், அங்கங்கே அப்படி இருக்கும். நமக்குள்ள ஒரு ஃபேமிலியாக ஒரு பாண்டிங் உருவாக்கணும். நான்லாம் யாராவது பேச கிடைச்சா போதும்னு இருப்பேன். ஏன்னா என் வீடு வந்து அப்படிதான் இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், நான் பேசிட்டே இருப்பேன், வாயை மூடவே மாட்டேன். ஸோ யூஎஸ் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த விஷயம் இல்லைன்னு. பட் எப்போ இந்த ஆர்த்தி பிரேம் சேனல் ஓப்பன் ஆச்சோ அதுலேருந்து வந்து நான் ஃபுல் டைம் பிஸியாக இருக்கிற அளவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு கோயிலுக்கு போனால், நம்ம பிட்ஸ்பர்க் போனோம், அந்த டைம் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி போனோம். அப்போ கூட நிறைய பேர் பேசினாங்க. கோயிலெலாம் போகும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல பிரேமா, இந்த கோயிலெலாம் நம்மளுக்கு யாருமே தெரியாது, ஜஸ்ட் நம்ம கோயில் போனால் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படி தானே. அப்போது ஃப்ரண்ட்டில் டெஸ்கில் இருந்தவங்க பேசினாங்க, ப்ரீஸ்ட் கூப்பிட்டு பேசினாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்மளுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க எங்கே போனாலும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் கிரியேட் ஆச்சு. ஆமாம். ஸோ அமெரிக்காவில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை முக்கியமாக குறைக்கணும்னா பேசுறதுக்கு ஒரு ஆள், நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல நண்பர்களை வந்து உருவாக்கி கொள்ளுங்கள். அது வந்து அது மாதிரி நம்மளை பார்க்குற எல்லாருமே சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்த மாதிரியே இல்லை, நான் டெய்லியும் உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். டக்குன்னு நாங்கள் வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு ரீசன் வந்து அதுவாக தான் இருக்கும். அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டில் இது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரெஸ், நிறைய விதமான ஸ்ட்ரெஸ் அங்கே கிரியேட் ஆகிறதுனால அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு நண்பர்கள் ரொம்ப முக்கியம். அவர்கள் ஃபேமிலி ஆக்கிட்டிங்கன்னா இன்னுமே சந்தோஷம் இல்லையா? அது ஃபேமிலி பாண்டிங்காகவே மாமா சித்தப்பா அப்படி முறை சொல்லி கூப்பிடும் முறை வந்து சமீப காலமாக நான் பார்க்குற ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த கல்ச்சர் வேல்யூஸ், அதான் ஃபேமிலி பாண்டிங் கல்ச்சர் வேல்யூஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ கல்ச்சர் வேல்யூஸை கொஞ்சம் கடத்துறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும், இப்போ இந்தியாவில் பண்ணுறதை விட ஒரு 10 times பெட்டராக வந்து யூஎஸ்ஏல பண்ணுறாங்க. ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், அதெல்லாம் இன்னும் நல்லா கொண்டு வந்துட்டாங்க. குழந்தைங்களுக்கு வந்து கல்ச்சர் பற்றி சொல்லி கொடுக்குறதாகட்டும், அந்த ஆர்ட்ஸு அவங்களுக்கு பரதநாட்டியம், அப்புறம் சிலம்பம், இந்த மாதிரி பறை, இதெல்லாம் வந்து யூஎஸ்ஏல வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம், ஒரு சின்ன சின்ன சிட்டியில் கூட இருக்கு. இப்போ நான் ரீசெண்டாக சொன்னேன் இல்லையா, மினியாபோலிஸ், நம்ம அவர் டேம்பா போயிருக்காரு. டேம்பால சொல்கிறார், நான் கேட்டேன் டேம்பா எப்படி இருக்கும், இந்தியர்கள்லாம் இருப்பாங்களா, நம்ம தமிழ் மக்கள் நிறையா இருப்பாங்க. நிறைய ஒரு 500 குடும்பம் இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே உள்ள தமிழ் சங்கம் மூலியமா ஸ்கூல்ஸ், தமிழ் ஸ்கூல்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. சிலம்பம், பறை இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஈவன் கொலம்பஸ்லையும் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன சிட்டியாக இருந்தால் கூட இப்போ அந்த வேல்யூஸை விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல கேட்டகரி பற்றி பார்த்துட்டோம். இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த ஒரு கேட்டகரி ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதில் வந்து யூஎஸ்ஏ பெட்டராக இருக்கும், இல்லை அதில் வந்து இந்தியா பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் க்ளீன் வின்னு நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். பட் இந்த கேட்டகரி பார்க்கும்போது நம்ம வந்து அதுக்கான எவாலுவேஷன் வந்து பண்ணோம். ஸோ உங்களோட கருத்து என்ன, நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், வாதிப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.